இந்த ரெசிபிக்கு ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி தான். நார்மலாக நம்ம குக்கிங்கெல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அரிசி 1 கப் எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு 1.5 to 2 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இன்கேஸ் டைம் இருந்துச்சுன்னா பிஃபோர் டே நைட்டே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசியை நல்லா வடிகட்டி நம்ம ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸ் அண்ட் பாயில் ரைஸ் தவிர வேறு எது இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இது கூடவே நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். இது இப்போ நல்லா ஃபைனான பேஸ்ட் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்ல ஃபைனான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். யூஸ்வலாக நம்ம இட்லி அண்ட் தோசை பேட்டருக்கு இவ்வளோ ஃபைனாக அரைக்க மாட்டோம். பட் இந்த ரெசிபிக்கு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி அண்ட் இந்த பேட்டருக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாக ஜாரில் ரொம்ப மாவெல்லாம் ஒட்டிட்டு இருக்கோம் இல்லையா, அதை தான் வாஷ் பண்ணி நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி. இது இப்போ நம்மளும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டர் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு தனியாக நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 3 முட்டை உடச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூடவே கொஞ்சமாக உப்பு, இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு. அண்ட் கொஞ்சமாக நம்ம இது கூட மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/4 teaspoon அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. முட்டை சேர்க்குறதால கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். 1 கப் ரைஸ் அண்ட் ஒரு 3 முட்டை இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் ஒரு ஹோல் ஃபேமிலிக்கே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த முட்டை வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்துட்டு அப்பம் பேனை வச்சு தான் பண்ண போகிறேன். இந்த அப்பம் பேனில் 1/4 கரண்டி அளவுக்கு நம்ம ரெடி பண்ண பேட்டரும் அண்ட் 1/2 கரண்டி அளவுக்கு நம்ம உடச்சி வச்சு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த முட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லா சைடுமே ஈவனாக படுற மாதிரி நல்லா சுற்றி விட்டுருங்க. உங்கள்கிட்ட அப்பம் பேன் இல்லைன்னா நோ வரிஸ், நீங்கள் இதை வந்துட்டு தோசை மாதிரி கூட ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த அப்பம் பேன் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் 150 to 200 இன்கேஸ் இல்லைன்னா தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் அண்ட் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் அண்ட் கலருக்காக. இது இப்போ நம்ம மூடி போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு லோ ஹீட்டில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இது 1 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சைட்லெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இந்த டைமில் இதை நீங்கள் அப்பம் பேன்லேருந்து எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா அப்பமும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் இது. 1 கப் அரிசி வச்சு ஹோல் ஃபேமிலிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.